ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ரித்து தமிழ் சேனல். இன்றைக்கி வந்து இட்லி, தோசை, சாதம், பிரியாணி இது எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்ற மாதிரி சூப்பரான ஒரு கத்திரிக்காய் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு மசாலா ஒன்று வறுத்து அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது எல்லாம் நல்லா வறுபட்டதும் இப்போ இதில் வறுத்த வேர்க்கடலை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வேர்க்கடலை வறுக்கிறதா இருந்தால் இது கூடவே ஸ்டார்டிங்லேயே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளி எடுத்துகிட்டு அதை ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். கத்திரிக்காயும் ஒரு 1/2 கிலோ வரும். இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போது எண்ணெய் நல்லா சூடாகிறதுக்கு முன்னாடியே கத்திரிக்காய் போட்டு வதக்க ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் நல்லா சூடாகி கத்திரிக்காய் போட்டோன்னா வெடிக்கும், எண்ணெய் மேலே தெரிக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் இந்த எண்ணெயிலே ஒரு பாதிக்கு மேலே நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து இதில் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்புத்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் மல்லித்தூள், மிளகாத்தூள் தனித்தனியாக சேர்க்குறதா இருந்தால் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. குழம்புத்தூள் போட்டு நல்லா ஒரு வதக்கிட்டு அதுக்கப்புறம் புளி கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே நம்ம மசாலா வறுத்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். இப்போது இதில் தேவையான அளவு தண்ணி, உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதித்த பிறகு பார்க்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கத்திரிக்காயெலாம் நல்லா வெந்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், சூப்பரான கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆகிட்டு. இது வந்து இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். பிரியாணிக்கெலாம் அட்டகாசமாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.